பாஸ்தியான்னு சொல்லி அதில் 2 டம்ளர் இதில் 2 டம்ளர் தண்ணி போட்டுருக்கோம், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இது அவிச்ச மாவு தான் செய்யணும், ஆனால் இது வறுத்த மாவு படுத்து பிசைஞ்சிக்கிட்டு இது வறுத்த மாவு பச்சரிசியில் அரைச்சி அதை வறுக்கிற மாவு அப்படி நல்லா வேலிச்சிக்கிட்டு இதில் ரவுண்ட் பண்ணிடணும். ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஷேப்பாக வந்துடும். இப்படி ரவுண்டாக நல்லா அப்படி செஞ்சுட்டு இந்த சப்பாத்தி மாதிரி அரிசியிலே சப்பாத்தி இல்லாட்டி நெய் ஊற்றோம்னா உங்களுக்கு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். வெறும் அரிசி மாவு தான், வறுத்த மாவு. இது அவிச்ச மாவுலேயே செய்யலாம், அது இன்னும் சூப்பராக. இது நல்லா வெறும் அரிசி மாவு தான், ஆனால் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும். இது கைமா பீன்ஸ் சால்னா.